இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நோ ஃபுட் ஹோல்ட் ஃபார் த டெவில். நாம எல்லாம் ஒரு கதை கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஒருத்தன் கூடாரத்தை போட்டு உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்தானா. இன்னொருத்தன் என்ன செஞ்சான்? ஒட்டகத்தை கூட்டிகிட்டு வந்தான் அந்த வழியா. எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுங்க, என் ஒட்டகம் குளூர்ல இருக்கு, நானும் குளூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சா? இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்தா, இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்தா. கடைசியில ஒட்டகமும் இவனு என்ன செஞ்சா? உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அந்த கூடாரத்துக்கு சொந்தமான ஆளு வந்து அவனை வெளியில தள்ளிட்டாங்க அப்படின்ற கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள்ல நாம பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம், அத பிசாசுக்கு இடம் கொடுக்க வைக்கிற ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய கோபம். கோபப்படாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் வந்தாலும் வேதவசனம் சொல்லுகிறது நம்ம பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். யாரெல்லாம் கோபத்தை வந்து மனசுல வச்சுட்டே இருக்காங்களோ, வெறுப்ப மனசுல வச்சுட்டே இருக்காங்களோ, கசப்ப மனசுல வச்சுட்டே இருக்காங்களோ, யாருக்குள்ளெல்லாம் கோபம் வந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக பிசாசுக்கு இடம் கொடுப்பார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிசாசு ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து நம்மை அழித்து விடும். நம்முடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் அது வந்து திருடி கொண்டு சென்று விடும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஆரம்பத்துல நம்ம இப்படி எல்லாம் செய்யறோமே, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்முடைய கோபத்தை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் அந்த கோபம் நமக்கு கேன்சர் போல, அது நமக்கு வந்து ஒரு எலும்புரிக்கு போல வந்து நம்மை தாக்கி நம்மை அழித்து விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நோ ஃபுட் ஹோல்ட் ஃபார் த டெவில். பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த செய்தி நாம தொடர்ந்து நாம கேட்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27. எபேசியர் 4, 26, 27. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்பே உங்களுடைய எரிச்சல் மறைந்து போகட்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று அந்த இடத்துல மிக தெளிவாக பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை பவுல் எங்க இருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது நமக்கு இன்னும் தெளிவை தரும். எந்த சூழல்ல யாரு இந்த வசனத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 4வது அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 4வது அதிகாரம். சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இங்க பவுல் இந்த வசனத்தை மேற்கோள் காண்பித்து பேசுகிறார். நீங்க இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதின் சங்கீதம். இசைக்குழுவின் தலைவனுக்கு நரம்பு கருவிகளால் இசைக்கப்பட்டது. அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்த போது, சிலர்லாம் பாத்தீங்கன்னா கோபம் வந்தா என்ன செய்வாங்க? சிலர்லாம் ரொம்ப தெளிவா அவங்க பேசுவாங்க. சிலர் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா கரெக்டா இங்கிலீஷ வந்து ரொம்ப ஆக்சென்டோட பேசுவாப்ல. அப்ப தெரிஞ்சுக்கோ, அப்படி அழுத்தி பேசினா கோபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். டோன்ட் கீப் இட் தேர் அப்படின்னா கரெக்டா சொன்னா கோபம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் புரிஞ்சுக்குவேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா கோபம் வந்துச்சுன்னா கரெக்டா பேசுவாங்க, ரொம்ப தெளிவா பேசுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கோபம் வந்த இந்த சங்கீதக்காரர் அவர் பாட்டு பாடுறாரு. நீங்க எத்தனை பேர் கோபத்துல பாட்டு பாடிருக்கீங்க எனக்கு தெரியல. சோகத்துல வேணா பாட்டு பாடிருக்கலாம், சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பாடிருக்கலாம். கோபம் படும்போது பாட்டு பாடின ஆட்களை நான் பார்த்ததுல. கோபம் வரும்போது பாட்டு போட்டோம்னா வந்து அடைச்சிட்டு யாரும் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்ற ஆட்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க சங்கீதக்காரர் பாத்தீங்கன்னா கோபம் வரும்போது, துக்கம் வரும்போது, அந்த எரிச்சல் வரும்போது, அந்த எரிச்சலும் வந்து சோகம் எல்லாம் கலந்து வரும்போது அவர் பாடலாக பாடுவதை நம்ம பார்க்கிறோம். இங்க 1வது வசனத்துல, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடும் போது எனக்கு பதில் தாரும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். என்ன நடக்குது இங்க? மனு மக்களே, எதுவரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? ஏன் என்னை பத்தி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரம் என்ன அவமானப்படுத்துவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல அவர் கேட்கிறார். பக்தி உள்ளவனை யெகோவான் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் யெகோவாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்பார். நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? நீங்க என்ன வந்து அலட்சியப்படுத்துறீங்களா? என் மகிமையை நீங்க எடுத்து போடுறீங்களா? என்னை குறித்து நீங்க பொய்ய சொல்லி என்ன குற்றம் சாட்டுறீங்களா?
நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யெகோவாவை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்க கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் அவரை அலட்சியப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, அவரை குறித்து குற்றம் சாட்டுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நீங்க படுக்கையில இதயத்துல பேசிக்கொண்டிருங்க, நல்ல காரியத்தை நீங்க பேசிக்கொண்டிருங்க அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, நீதியின் பலிகளை செலுத்தி யெகோவா மேல் நம்பிக்கையா இருங்கள், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், யெகோவாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லிட்டே வராரு. நீங்க கடைசியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7வது 8வது வசனத்துல அவர் ரொம்ப கான்பிடன்ஸோட, நம்பிக்கையோட அவர் சொல்றார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை என்னுடைய இதயத்தில் கொடுத்தீர். நீங்க எல்லாம் என்ன அவமானப்படுத்துறீங்க, நீங்க துச்சமா நினைக்கிறீங்க, என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள், பொய்ய சொல்லி நீங்க குற்றம் சாட்டுகிறீர்கள், என்னுடைய மகிமையவே நீங்க எடுத்து போட்டீங்க. ஆனா என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா உங்களுடைய தானியம் திராட்சரசம் இதை காட்டிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதுதான் அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு தூங்குவேன். அப்படி தூங்க முடியுமா? பயங்கர கோபம், என்ன பண்றதுன்னு தெரியல, எரிச்சல், கசப்பு. இங்க அவர் சொல்றாரு, நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன், என்னை குற்றம் சாட்டுகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னை ஏளனமா பேசுறவங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு விரோதமாக கசப்புணர்ச்சி வச்சிருக்கிறவங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சமாதானத்தோட படுத்து தூங்குவேன், யெகோவாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க செய்கிறீர். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் என்ன சுகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை பாக்குறோம். இங்க இருந்துதான் 4வது வசனத்துல இருந்து இங்க பவுல் மேற்கோள் காண்பித்து அவர் சொல்றாரு, இந்த சங்கீதத்திலிருந்து எடுத்து சொல்றாரு, நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்யறதுன்னா என்ன? பாவம் செய்யறது அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க். ஒரு புல்ஸ் ஐ இருக்கு. நீங்க இந்த மிலிட்டரியில ட்ரைனிங், இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க, இந்த ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வட்ட வட்ட வட்டமா போட்டு நடுவுல ஒண்ணு இருக்கும், அதுக்கு புல்ஸ் ஐ அப்படின்னு பேரு. அதுல நம்ம ஷூட் பண்ணணும். சிலர்லாம் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஷூட் பண்ணிட்டு வட்டத்தை போட்டுக்குவாங்க, ஓகே இதுதான் நம்முடைய டார்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் இருக்காங்க, நான் சொல்றதுதாங்க சரி அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, சரியானதை செய்யவும் முயற்சி பண்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த குறி தவறுறோம்ல, அதுதான் பாவம். ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், நமக்காக வச்சிருக்கிற அந்த டார்கெட், அதை நாம தவறி போறோம்ல, அதுதான் பாவம். நம்ம சில வேளை யோசிக்கிறோம், ஓ பாவம்னா இதுதான் நாட்டுக்கு, அவ்வளவுதான். இல்ல, ஆண்டவர் சொல்லி செய்யுங்கன்னு சொல்லி செய்யாதீங்கன்னு சொல்லி செய்யற எல்லாமே பாவமாக இருக்குது. குறி தவறுறதுதான் பாவம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கடைசியாக இப்படியாக முடிக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா, அவர்களுக்கு தானியம், என்னை குறித்து பேசுறவங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்துல நல்லா விளைச்சல், எல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு, நிம்மதியா இருக்கிறாங்க அப்படின்ற வேலையில அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அதை காட்டிலும் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு, சமாதானத்தோட படுத்து தூங்குவேன், யெகோவாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க செய்கிறீர். சமாதானத்தோட படுத்து தூங்குவேன். நாட் இன் த சர்ச், வீட்டுல போயிட்டு நல்லா தூங்குங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை யாரும் உங்களுக்குள்ள கசப்புணர்ச்சி கொண்டு வர விடாதீங்க. உங்களுக்குள்ள கோபத்தை யாராவது மூட்டை நினைச்சாங்கனாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. உங்களை யாராவது துச்சமா பேசி உங்களை கீழே மட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வசனத்தை திரும்ப நம்ம எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நாம போறோம். இந்த சங்கீதத்துல இருந்து பவுல் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். இப்ப நம்ம எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நாம போகலாம். நாம அங்க பவுல் சொல்ற ஒரு 3 முக்கியமான
கட்டளைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதலாவதாக, இன் யோர் ஆங்கர் டு நாட் சின். உங்க கோபத்துல பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நிறைய பேரு வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கோபம் படலான்னு பைபிள் சொல்லுது இல்ல அப்படின்னு. கோபம் படலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க கோபம் நியாயமான கோபமா இருக்கணும். நியாயமான கோபம்னா என்ன? சிலர்லாம் எல்லாத்தையும் நியாயப்படுத்தி, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலர் வந்து அந்த புல்சையை வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சிலர் வந்து அடிச்சுட்டு அவங்க புல்சை போட்டுக்குவாங்க, அவங்க வட்டம் போட்டுக்குவாங்க, இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர்லாம் இன்னும் 25 வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க, இப்படிதான் உங்களுக்கு தெரியுமில்ல, இப்படிதான் தெரியுமில்ல. அவர்கள் முன்னேறவில்லை என்று நான் சொல்வேன். அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள மெச்சூர் ஆகல நான் சொல்வேன். 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிதான் தெரியும்ல, நான் இப்படிதான் தெரியும்ல, எனக்கு இதுக்கு கோபம் வரும்னு தெரியும்ல. கோபத்தை நீங்க மாத்துங்க. நானும் ஒரு நாள் பயங்கர கடு கோபம் காரணதான் இருந்தேன். பயங்கரமா எரிச்சல் வரும் டீனேஜரா இருக்கும் போது. ஐ திங்க் நிறைய டீனேஜர்ஸ்க்கு எல்லாம் கோபம் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு காலம், பயங்கரமா கோபம் வரும். ஆனா ஆண்டவர் மாத்தினார். இப்ப கோபப்படுத்தினாலும் நோ ப்ராப்ளம். என்ன, நான் யாருன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு தெரியும். நான் கண்டுக்கிறதெல்லாம் கிடையாது. எப்பயோ நான் கண்டுக்காம விட்டேன். நான் என்னை பத்தி பயங்கரமா அவமானம் எல்லாம் பேசியிருக்காங்க, கண்டுக்கிறது இல்ல. ஆனா வீட்டுல வந்து நான் அழுவேன். சில வேளை பாத்ரூம்ல போய் கூட நான் அழுதுருக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவரே நம்ம கூட இருக்கும்போது என்ன நமக்கு தேவை சொல்லுங்க பார்க்கலாம்? வேற ஒண்ணுமே தேவையில்லை. அவர் நம்மளோட இருக்கிறார். அருமையானவர்களே, வேதவசனம் சொல்லி, இன் யோர் ஆங்கர் டு நாட் சின். ஆங்கரே வந்து ஒரு தவறான ஒரு காரியம் தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஆங்கர் இஸ் சின். கோபம் வந்து ஒரு பாவம் என்று நான் சொல்வேன். அதாவது இங்க சொல்லப்பட்ட காரியம் என்ன? இது நியாயமான கோபமா அல்லது கெட்ட கோபமா அல்லது நல்ல கோபமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒருவேளை நல்ல கோபத்தை பத்தி தான் இங்க பவுல் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனத்துல அவர் சொல்றாரு, எல்லா விதமான கசப்பும், இதே அதிகாரத்துல, எல்லா விதமான கசப்பும், கோபமும், எரிச்சலும், கூக்குரலும், அவமதிப்பும், மற்ற எல்லா கெட்ட குணமும் உங்களை விட்டு நீங்கட்டும். சில வேளைகள்ல குடும்பத்துல என்ன நடக்குது? கசப்பு, கோபம், எரிச்சல், கூக்குரல். நான் சொல்றது நீங்க கேளுங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்க? 4 சோத்துல இருக்கணும், நீங்க பேசணும், இது வெளியில வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் 4 சோத்துக்குள்ள இருக்காது, எல்லாம் வெளியில வந்துடும். அருமையானவர்களே, நம்ம கூக்குரலை அனுமதிச்சிருக்கோமா? கோபத்தை அனுமதிச்சிருக்கோமா? எரிச்சலை அனுமதிச்சிருக்கோமா? அவமதிப்பு, இது எல்லாமே கெட்ட குணம். இதை நம்ம ஒண்ணுமே பண்ணுவேன். தேலை வந்து நீங்க என்ன பண்ணாலும் அதை நீங்க காப்பாத்த போனீங்கன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது மாட்டிக்கிச்சு தேலை வந்து நீங்க காப்பாத்த போனீங்கன்னா அது கொட்டும், ஒண்ணும் பண்ண முடியாது. தேல்கிட்ட கேட்டீங்கன்னா அது சொல்லும், நான் என்ன பண்றது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கொட்டிதான் ஆகணும் அப்படின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்திருக்கேன், பயங்கரமான குடிகாரர்கள், ஒரே நைட்ல அடுத்த நாள் குடி வேணான்னு சொல்ற ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். ஏன் ஒரு சில கிறிஸ்தவர்களால சொல்ல முடியல? ஏன்னா அவர்கள் வந்து லேசா எடுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க போயிட்டு நீங்க குடியை நிறுத்தல அப்படின்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஐயோன்னு பயந்துகிட்டு, ஆண்டவர் வந்து பயத்தையே பயன்படுத்தி மக்களை வந்து தன்வசப்படுத்துகிறவர் அல்ல. அன்பை, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து என்னை நேசிக்கிறாருங்க, எனக்கு ஜீவனையே அவர் வந்து சிலுவையில கொடுத்தாருங்க, நான் அவருக்காக இந்த கெட்ட குணத்தை நான் விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவரோட நான் இருக்க போறேன், அவர் சொல்ற மாதிரி கேட்க போறேன்னு சொல்றாங்களோ அத்தனை பேர்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் இந்த கெட்ட குணத்தை விடலன்னா ஆண்டவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாரு, எனக்கு வந்து வீடு கட்டி தர மாட்டாரு, எனக்கு வந்து சம்பள உயர்வை தர மாட்டாரு, என் பிள்ளைங்களை ஆசை வைக்க மாட்டாரு, அதனால அந்த கெட்ட குணத்தை விடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற பேக்கேஜ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு. அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு தான் நம்மளை இன்னும் அதிகமாக ஏவ வேண்டும். அவரு வந்து அடிச்சுவாரு அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமா அவர் அடிக்கத்தான் செய்வார், அடிக்காமலாம் விட மாட்டார். இந்த சில வேளை ஆண்டவர் அடிப்பார். ஏன்னா யாரையெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. நிச்சயமா அடிக்காமலாம் விட மாட்டான்னு சொல்றேன். வந்து 2 முதுகுல கொடுப்பாரு, ஏன்னா இங்க வாண்டு காதை பிடிச்சி கூட கூப்பிட்டு போவாரு,
ஏன் இப்படி பண்ற அப்படின்லாம் கேட்பார். பட் அதையும் தாண்டி ஆண்டவருடைய அன்பு, அவர் இவ்வளவு நம்மளை நேசிச்சிருக்கிறாரு, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா நியாயமான கோபத்தை தாண்டி அநேகருக்கு கெட்ட கோபம் வந்துடும் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களை பார்த்திருக்காங்களே, அவங்களை ரொம்ப நான் பாராட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லிடுறாங்க கெட்ட கோபம் வரும்னு சொல்லிட்டு. ஆனா சிலருக்கு கெட்ட கோபம் தான் வரும், ஆனா அதை நியாயப்படுத்திட்டே இருப்பாங்க. கெட்ட கோபம், அது வெறுப்பு, கசப்பு, அப்படியே அவங்களுக்குள்ள அந்த இது, அன்னைக்கு பண்ணா அவன் அதை பண்ணா அப்படிங்கிற அந்த கிரட்ஜி, அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொன்னான், பயங்கரமா கோபம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொன்னான். டாக்டர் சொன்னாரு, அவங்க எல்லாருக்கும் நீ லெட்டரை எழுதி வச்சுட்டு, அப்புறம் இங்கிலீஷ்ல சொன்னாரு, யூ பர்ன் தம் அப்படின்னு சொன்னார். அவைகளை நீ என்ன செஞ்சிரு, நீ நெருப்பு வச்சு கொளுத்திரு அப்படின்னு சொன்னாரு. இவன் என்ன செஞ்சா, ஃபர்ஸ்ட் அவங்கள போய் ஷூட் பண்ணிட்டு அவன் டாக்டர்கிட்ட வந்தா, லெட்டர் எழுதிட்டேன், இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஐ பர்ன் தம், எல்லாத்தையும் நான் கொளுத்திட்டேன், ஆனா லெட்டர் மட்டும் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, நமக்கு அவ்வளவு வெறி இருக்கதான் செய்யும் சில வேளை. நீங்க சங்கீதத்தை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு சில இடங்கள்ல, நான் எனக்கு எதிராளிகளுடைய பிள்ளைகளை எடுத்து நான் செவுத்துல அடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கோபம் இருக்கதான் செய்யும். அதை நீங்க யார்கிட்ட போயிட்டு வெளிப்படுத்துவீங்க? நீங்க எவ்வளவுதான் டெக்னிக், ஓஷோவுடைய டெக்னிக், மற்ற யாருடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் நீங்க மேற்கொள்ள முடியாது. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து உங்க கோபத்தை அவருடைய கரத்துல நீங்க கொடுக்கும்போது அவர் நிச்சயமாக மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. அருமையானவர்களே, யாக்கோபு நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு அருமையான ஒரு புஸ்தகம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19-20 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, அனைவரும் கேட்கிறதற்கு விரைவாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபித்துக் கொள்வதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். சட்டுன்னு கோவப்படக்கூடாது. கொஞ்சம் லேட்டா 1 hour கழிச்சு கோவப்படலாம். ஒரு பிள்ளை தவறு பண்ணிடுச்சு, கோவப்பட்டு நீங்க அடிச்சீங்கன்னா 10 அடி அடிப்பீங்க. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்க மனசுலயே நீங்க ப்ராசஸ் பண்ணிருப்பீங்க. அவன் ஏன் செஞ்சான்னு பார்த்து அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா 1 அடி கொடுத்து, இல்லாட்டி இனி செய்யாதரா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருவீங்க. கொஞ்சம் நம்ம லேட் பண்ணுவோம். அதனாலதான் சொல்றாங்க, உங்களுக்கு கோவம் வரும்போது நீங்க 100 கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது நீங்க 100ல இருந்து நீங்க கீழே அப்படியே போற மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பண்ண யோசி வேற ஒண்ணு யோசிக்க ஆரம்பிப்போம். 100 கவுண்ட் பண்ணுங்க. மேபி பிராக்டிக்கலா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கவுண்ட் பண்ணுங்க. கோவம் வரும்போது என்னதான் பேசணும் அப்படின்னு வரும்போது அப்படியே 1 2 மனசுலயே சொல்லிருங்க. வெளில சொன்னீங்கன்னா இன்னும் கோவப்பட்டுருவாங்க. நான் பேசிட்டு இருக்கிறேன், இவங்க 1 2 3 சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மனசுல 1 2 3. நான் வச்ச டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஹரியானாவெல்லாம் இருக்கும்போது பயங்கரமான உபத்திரம். சிலர்லாம் கூப்பிட்டு என்ன பயங்கரமா மெதராசின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா அவமானப்படுத்தினதெல்லாம் இருக்கு. அப்படியே நான் 1 2 3 எல்லாம் ஜீசஸ் நேம், இயேசு நாமத்துல அந்த அங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டனோ அந்த இடத்துல இன்னைக்கு சபைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பல்தேவ் நகர்ல ஒரு சர்ச் இருக்கு. அம்பாலா கேண்ட்ல ஒரு சர்ச் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்து அங்க அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் வந்து உதவி செஞ்சிருக்கிறார். மாடல் டவுன் ஒரு சர்ச் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அருமையானவர்களே, சோ எந்த டெக்னிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணீங்க. 1 2 3 4 5 6 7 8 கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. அடுத்த நாள் பாத்துக்கலாம், ஒரு டிசிஷன் பண்ணிக்கலாம். கோபத்துல எதுவும் டிசிஷன் பண்ண வேண்டாம், எதுவும் தீர்மானம்லாம் எடுக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, நான் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19-20 ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, நீங்க என்ன செய்யணுமா, கேட்கறதுக்கு விரைவாக இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்லா கேளுங்க. பேசுறதுக்கு பொறுமையா இருங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச தவிக்காதீங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. தாமதமா கோபப்படுங்க. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இதை நம்ம மனதில் வச்சுக்கணும். நம்ம கோபம் வந்து தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறத செய்யாது. இதை நீங்க நான் எல்லோருமே மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம கோபப்பட்டோம் அப்படின்னம்னா ஆண்டவருடைய பார்வையில எது சரியோ அதை நாம பண்ணவே முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்,
கோபத்தெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த எரிச்சல்லாம் தூக்கி போட்டு இந்த கூக்கரில் இட்டு சத்தம் போட்டு பேசுறது, இது எல்லாத்தையும் கத்தி பேசுறது எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி எனக்கு எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க, வெளில எங்கேயாவது போட்டுருங்க, எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருங்க. வீட்டுக்குள்ள போட்டு மறுபடியும் நம்ம அவுத்து அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், நான் என்ன செய்ய போறேன், சமாதானமா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். இது ஒரு சின்ன வாழ்க்கை தான். நமக்கு பலத்தோட இருந்தா 80 வயசு 85 வயசு நான் ப்ரே பண்றேன், நீங்க 120 வயசு வரைக்கும் இருக்கணும். 120 கூட ஷார்ட்டான ஒரு பீரியட் தான். மோசே 120. சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. யாராவது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதை யோசிச்சுலாம் இருக்க தேவையில்லை. அவங்க யாரு உங்களுடைய மனநிலையை நிர்ணயம் செய்யறதுக்கு? அவங்க உங்களை பார்த்து திட்டிட்டு அவங்க உங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்கிட்டு அவங்க ஜாலியா போயிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இங்க உட்காந்து சொல்லிட்டானு யோசிச்சுட்டு இருக்கீங்க. தூக்கி போட்டுருங்க எல்லாத்தையும், ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க, ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். அருமையானவர்களே, அடுத்ததாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் லெட் த சன் கோ டவுன் ஆன் யோர் ஆங்கர். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். என்ன செய்யலாம்? நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் கோபம் பண்ணுதுமா? டெய்லி சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் நம்ம கோபப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சூரியன் அஸ்தமிச்சுன்னா 6 o'clock வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? கோபத்தை விட்டுறலாம். அந்த 6 மணி அந்த சூரியன் அஸ்தமனம், அவங்க அந்த ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் காலைல வரைக்கும். ஒரு சிலர்லாம் அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. சூரியன் பைபிள் சொல்லிடுச்சு, சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் என்ன செய்யலாம்? நம்ம கோபமா இருக்கலாம், அதுக்கப்புறம் கோபமா இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம்? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிலர்லாம் ரொம்ப பிரமாதமான ஆட்கள், கோவப்பட்டு எல்லாத்தையும் அதை விட்டுட்டு காலைல எந்திரிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்க அது என்ன சொன்ன அன்னைக்கு, என்ன சொன்ன, இது என்ன வசனம் கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் தேடி பார்த்த போது நான் கண்டுபிடிச்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பழமொழி. யூத மக்கள் மத்தியிலும் கிரேக்க மக்கள் மத்தியிலும் இருந்த பழமொழி. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம கோவத்தை விட்டுறணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, நம்முடைய செயல்களுடைய அந்த காரியங்கள் எல்லாமே சூரியன் அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது. நம்ம லைட் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஆர்கியூ பண்றதுக்கு, அது கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். நம்ம சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சா, ஒண்ணும் இல்ல, சின்ன விளக்க வச்சு நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் கோவப்படுறானா அல்லது என்ன பண்றானே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல். சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறீங்களா வீட்டுக்கு, நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருங்க. கோபமும் பட தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக, சொல் வழக்காக அன்றைக்கு இருந்தது. அதை வைத்து இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கோபத்தை நீங்க விட்டுறணும் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் நீங்க கோபத்தை விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோபத்தை விடுங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சூரியன் மறைவதற்கு முன்பே உங்கள் எரிச்சல் மறைந்து போகட்டும் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் கோபத்தை விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம கோபத்தை விட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்துல வாசிக்கிற காரியம், பார்க்கிற காரியம். அருமையானவர்களே, கோபம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மை கொன்றுவிடும். கோபம் நமக்குள்ள ஒரு எலும்புருக்கி போல அது வேலை செய்யும். கோபம் நம்மள சந்தோஷமா இருக்க விடாது. கோபம் நம்மை அழித்து விடும், நம்முடைய குடும்பத்தை அழிச்சிடும், நம்முடைய பிள்ளைகளை அழிச்சிடும். நாம மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பாக்குறோம். நீதிமொழிகள் 30:33 பாலை கடைத்தல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஒரு சிலர் பார்த்திருக்கேன், எப்ப பார்த்தாலும் பின்னாடியே போயிருவாங்க. அன்னைக்கு நீங்க பண்ணீங்கல்ல. அருமையானவர்களே, நான் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி, நான் எவ்வளவு கெஞ்சணுமோ நான் உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன். பின்னாடி போகவே போகாதீங்க. மறுபடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி, மறுபடியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி, மறுபடியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி, மறுபடியும் போன மாசம் நடந்ததே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு உண்மையில பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு, அந்த மாதிரி பேசுறதுக்கு டைமே கிடையாது. அதை உட்காந்து மறுபடியும் பேசிட்டு அதுல நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டோமா, இன்னைக்கு அந்த பாடத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கு. உண்மையிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க இப்படி நீ அன்னைக்கு பண்ணல, அன்னைக்கு சொன்னல அப்படின்னு பேசுறதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய வேலைகள் இருக்கு செய்வதற்கு. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் பின்னாடியே போய் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். மறுபடியும் கிண்டி விட மாட்டேன்.
நம்ம குப்பையை கிண்டோம்னா என்ன செய்யும்? நாற்றம் தான் வருமே ஒழிய வேற ஒன்றும் வராது. பழச மறுபடியும் கிண்டி பார்க்கறது நாற்றத்தை தான் கொண்டு வரும். இட்ஸ் நாட் அ பிளசன்ட் திங். இது நமக்கு ரொம்ப அருமையான ஒரு காரியம்லாம் கிடையாது. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகாங்க சொல்ற, பாலை கிண்ணம்னா என்னது? வெண்ணெய் வரும். மூக்க பிசைஞ்சோம்னா ரத்தம் தான் வரும். ரொம்ப மூக்க பிசைஞ்சோம்னா ரத்தம் வரும். அதே மாதிரிதான் கோபத்தை கிண்டி விட்டால் என்ன தெரியுமா வரும்? சண்டை வரும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சண்டை, சச்சரவு, கூக்குரல். ஏன் அப்படின்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேற வேலை இல்ல. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா சண்டை, சச்சரவு வந்து கொண்டே இருக்குது. அருமையானவர்களே, அது நம்மை அழித்து விடும். நம்முடைய பிள்ளைகளை அழித்து விடும். நம்முடைய குடும்பத்தை அழித்து விடும். நம்முடைய வாழ்க்கையவே அது அழித்து விடும். நம்முடைய மனசுல நிம்மதி, நம்ம சின்ன வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. நாம சந்தோஷமாக இருப்பது மிக மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இங்க பாருங்க, 3 பொருள்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேரட், அப்புறம் முட்டை, அப்புறம் காஃபி பீன்ஸ். கேரட்டை தூக்கி நீங்க சுடுதண்ணில போட்டு நல்லா பாயில் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே சாஃப்ட் ஆயிரும். அது என்ன சில எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டா சின்னிங்கன்னு இருப்பாங்க. சொன்ன உடனே ஐயோ நான் அது நினைச்சே சொல்லிங்க, அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் அவங்க புலவரா விட்டுற அப்படியே சின்ன வார்த்தையை வச்சு அப்படியே அவங்க அர்த்தம் கண்டுபிடிச்சு சண்டையை இழுத்துருவாங்க. ரொம்ப தொட்டாச்சினிங்க மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி போகவே முடியாது. நமக்கு இந்த வாழ்க்கையில குத்து விழுந்தே ஆகும். இன்னும் வாழ்க்கையில நம்மள யாராவது குத்ததான் செய்வாங்க, பின்னாடி முதுகுல குத்ததான் செய்வாங்க, நம்மள ரிஜெக்ட் பண்ணதான் செய்வாங்க, அலட்சியம் பண்ணதான் செய்வாங்க, அவமானப்படுத்ததான் செய்வாங்க, நம்மள காயப்படுத்ததான் செய்வாங்க. நம்ம இதனால வாழவே முடியாதுன்னு சொல்லிடலாமா? அப்படிலாம் கிடையாது. கேரட் ரொம்ப கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியில, அப்படியே சாஃப்ட் ஆயிரும். இமோஷனலா சிலர்லாம் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோகம் ஆயிருவாங்க, மூடி ஆயிரும். எனக்கு மூடு இல்ல, மூடியா இருப்பான், க்ளூமியா. எப்ப பார்த்தாலும் அப்படி சோகமா அந்த இருண்ட கார்மேகம் போல அப்படியே வெளிச்சமே இல்லாம இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அப்படியே துக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இல்ல. நீங்க போயிட்டு பாருங்க, உங்க பேஸ்ல சிரிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. சிரிப்பை காட்டிலும் ஒரு ஆளை அழகா ஆக்குற ஒரு பொருள், காஸ்மெட்டிக் பொருள் எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் நம்ம முகத்துல சோகம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காண்பித்துரும். ஒரு சில போட்டோவை நீங்க என்ன செய்ய, நல்லா சிரிச்சுட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே போயிட்டு அந்த கண்ணை மட்டும் பாருங்க, கண்ணுல ஒரு சோகம் தெரியும். நான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன், கண்ணுல ஒரு சோகம் தெரியும். உண்மையான சிரிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிளாஸ்டிக் ஸ்மைலையும் என்ன செய்யலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல ஜெனிவன் ஸ்மைல் தான் நம்மள இன்னும் அழகாக்குற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது, முட்டையை தூக்கி நீங்க போட்டீங்க, நல்லா வேக வச்சீங்கன்னா, சுடு தண்ணியில 100 டிகிரிஸ் கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே ஹார்ட் ஆயிரும். மனசு அப்படியே இறுக்கமாயிருது, ஹார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கோபம், வெறுப்பு, மற்றவங்க நம்பாதது, இது எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருது. ஆனா காஃபிய நீங்க போட்டீங்கன்னா, ஐ லவ் காஃபி, காஃபியை நீங்க போட்டீங்கன்னா அப்படியே சூப்பரா ஒரு ஸ்மெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் என்னன்னா, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கிருந்தோம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது அங்க காஃபி ஸ்மெல், அப்புறம் பிரெட் ஆம்லெட் ஸ்மெல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் அது காஃபி ஸ்மெல். அந்த காஃபி என்ன செய்யற அப்படின்னா, நீங்க என்ன கொதிக்க வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்யறேன், நல்ல ஸ்மெல்ல நான் கொண்டு வரேன், நான் உங்களுக்கு நான் சர்வ் பண்றேன். எதையுமே நேர்மறையாக சிந்தித்து, அதிலும் நம்முடைய கஷ்டத்திலும் ஒரு நல்ல ஒரு காரியத்தை உண்டாக்கும் ஒரு மனோபாவம் இருக்கு இல்லைங்களா? எனக்கு நான் ஹார்டாவும் ஆக போறது இல்லை, அப்படியே குழஞ்சு போய் அப்படியே சாஃப்டாகவும் ஆக போறது இல்லை. நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு நான் நல்ல நறுமணத்தை கொடுக்குறேன், நல்ல ஒரு தெம்ப கொடுக்குறேன், ஒரு எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நாம கேரட்டாவோ எக்கு போலவோ இல்லாம நாம நம்மையும் நல்ல நறுமணம் உள்ளவர்களா மாற்றி மற்றவர்களுக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன். அடுத்தது, don't give the devil a foothold. நம்ம மறுபடியும் எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். கோபப்படுகிறவர்கள், நான் சொன்னேன், கோபப்படுகிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இங்க 4வது அதிகாரத்துல 26வது வசனத்துல, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்பே உங்களுடைய எரிச்சல் மறைந்து போகட்டும், பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த இடம்ங்கிறது என்ன?
நம்ம அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசாசுக்கு இடம் கொடுக்கறதா என்ன அப்படின்னா, பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வருவதற்கு, உங்க எண்ணங்களை வந்து அவன் தாக்குவதற்கு நீங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். யாரெல்லாம் தன்னுடைய கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலையோ அவர்கள் எல்லோருமே பிசாசுக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள், இடத்தையும் கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை டோப்போஸ் அப்படின்னா, டோப்போஸ் அப்படின்னா இடம் கொடுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் அப்படியே என்ன செய்வான், உள்ளுக்குள்ள வந்துருவான். நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், நீங்க கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன், இது பிசாசு கொண்டு வந்தது, இதை நாம விடக்கூடாது, இப்படியே நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த உணர்வு வந்துருச்சுனாவே நீங்க வந்து என்ன செய்யலாம், சந்தோஷமா வந்துடலாம். அதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்றேன். ஒரு வீட்டுல சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாங்க. இப்ப நான் பார்த்தோன்னே என்னை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு ஓ பாஸ்டர் தான் வந்திருக்காரு, நான் பெல் அடிக்கிறேன். என்ன செய்வாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்களா? ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அப்படியே பயங்கரமா எல்லாம் கரண்டி எல்லாம் வெளில வந்து வச்சுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி கடன்னு உள்ளுக்குள்ள வச்சுட்டு, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க, வாவ் காஃபி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்காக நீங்க அந்த நிமிஷத்துல உங்களை மாத்திக்க முடியும் அப்படின்னா, கடவுளுக்காக, தேவனுக்காக, இயேசுவுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நாம என்றென்றைக்கு மாற்ற முடியும். ஆண்டவர் என்ன காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல மதிக்கிற ஒரு நபரை காட்டிலும் பெரியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார். நீங்க கத்தும் போதும், உங்க கூக்குரல் எழும் போதும், உங்களுடைய கசப்புணர்ச்சி வெளியில வரும்போதும், கோவப்படும் போதும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த வசனத்துல பிசாசு கோபத்தை உண்டாகல, நீங்களும் நானும் தான் கோவப்படுறோம். ஆனா நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, நாம படுற கோபத்தினால பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நிறைய பேர் கோபப்பட்டோன்னு இந்த பிசாசு நம்ம பின்னாடியே இருக்கிறா, எப்படியா கோபத்தை உண்டாக்கிறா. இல்ல, பிசாசு நீங்களும் ரொம்ப இன்டெலிஜென்டான ஆள் தான், நானும் இன்டெலிஜென்டான ஆள் தான், நம்மளே கோபத்தை உண்டாக்க முடியும், சண்டை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டான ஆட்கள் தான், பிசாசு எல்லாம் தேவையில்லை. ஆனா நாம உண்டாக்குற அந்த சண்டை சச்சரவுல பிசாசு என்ன செய்வானா, குளிர் காஞ்சி அங்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவன் என்ன செய்வான், நம்மை அழித்து விடுவான்னு சொல்லி நான் பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, வீடு திறந்துச்சுன்னா எதுவும் உள்ளுக்குள்ள வரும். நம்ம வீட்டை நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் திறந்து கொடுக்கணும் ஒழிய வேற எதுக்கும் நம்ம திறந்து கொடுக்க கூடாது. அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 10-11 இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்க யாரை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனை நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்களுக்காக கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, யாரை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவரை பயங்கரமா துன்பப்படுத்திருக்காங்க. அவரை வந்து அப்போஸ்தலராவே ஏற்றுக்கொள்ள நிறைய பேரு, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சர்ச்ல இருந்தாங்க. அவர் சொல்றார், யாரை நீங்க மன்னிக்கிறீங்களோ நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்களுக்காக கிறிஸ்துடைய சந்நிதியிலே மன்னித்திருக்கிறேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, சாத்தானாலே நான் மோசம் அடையாமல் இருக்க அப்படி செய்தேன் அப்படின்னு சொன்னார். சாத்தான் என்ன வஞ்சிக்காம இருப்பதற்காக நான் அப்படி செஞ்சேன். நீங்க யாரையாவது மன்னிக்கலையா? I want to tell you, you are deceiving yourself and you let the devil deceive you. நீங்க யாரையும் மன்னிக்காம இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு, மோசம் போக்குவதற்கு இடம் கொடுத்திருக்கீங்க அப்படின்றத நிச்சயமாக நான் வேத வசனத்தை வைத்து நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இல்லை சொல்ற, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இல்லை அப்படின்னு சொல்ற. ஒரு கரடி இருந்துச்சு. கரடி ஒரு மீனை கவ்வுறதுக்காக ஆத்துக்குள்ள போனுச்சு. அந்த மீன் அந்த கரடி வரத பாத்துருச்சு. பார்த்தோன்னு அந்த மீன் என்ன செய்யுதுன்னா, அந்த கரடிய போய் தொடறது, அது கிள்ற மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் ஓடுறது, இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. கரடிக்கு பயங்கர கோபம். என்கிட்டயே நீ விளையாட்டு காமிக்கிறியா, ஒன்னதான் நான் கடிச்சு சாப்பிடறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை தாவி அந்த மீனு பின்னாடியே ஓடுது.
அந்த அந்த ஆத்த ஓடிக்கிட்டே போகும்போது ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க வாட்டர் ஃபால் இருக்கு, நீர் வீழ்ச்சி இருக்கு. அந்த எட்ஜுக்கு ஓரத்துக்கு வந்துருச்சு. கீழே உள்ள போற மாதிரி இருக்கும்போது அங்க இருந்து ஒரு குரங்கு பார்த்து, ஏய் கரடி, நீ கீழே விழுந்துருவ, செத்துருவ, அந்த மீனை விட்டு, நிறைய மீன் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுது. சொன்ன திரும்பி பார்த்துட்டு, ஓ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே அமைதியா அப்படி நிக்குது. நிக்கும் போது அந்த மீன் சும்மா உள்ள மறுபடியும் வந்து குத்திட்டு என்ன செய்யுது, கிண்டல் பண்ணுது. கிண்டல் பண்ண, நான் உன்னை விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 8 எடுத்து வச்சு பாருங்க, அப்படியே தொப்புன்னு கீழே வந்துருச்சு, உழுந்து செத்து போச்சு. நம்ம வாழ்க்கையில நம்மளை வந்து தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கசப்புணர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு மீன்ல அந்த ஒரு மீன் பின்னாடியே போக தேவையில்லை, செய்யறதுக்கு நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம குறித்த நல்ல காரியம் நிறைய இருக்கு. மற்றவங்க சொல்றாங்க அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. நாம எங்கேயாவது விழுந்துருவோமா அப்படிங்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பது மிக முக்கியமானது. சாத்தா வந்து எப்படி நம்மளை வஞ்சிப்பான் அப்படிங்கறத குறித்து நமக்கு அறிவு இருப்பது மிக முக்கியமானது. சாத்தானால மோசம் போகாம இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சரியானங்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மை தொடும்படியாக, நமக்கு ஆண்டவர் உதவி செய்யறதுக்காக பிசாசுக்கு நம்ம ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி கருத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. முக்கியமா இன்னைக்கு நாங்க பார்த்தது போல இந்த கோபத்தினால, எரிச்சல்னால, கூக்குரலினால, கசப்புணர்ச்சினால, மன்னிக்காம இருக்கிறதுனால நாங்க ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவரை எங்களை தொடர்ந்து மாற்றுங்க. ஆண்டவர், உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்புங்க. உங்களுடைய அன்பினால நிரப்பப்பட்டு நாங்க மற்றவங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.